ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போனஸ் சேலஞ்ச் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போனஸ் சேலஞ்ச் ஓப்பன் பண்ணியிருக்கானுங்க. இது என்ன இதுலாம் தெரில, பக்கில் ஓப்பன் ஆகிருக்கா இல்லை என்னலாம் தெரில. வாங்க பார்ப்போம். அப்படியே லாபியில் வந்துட்டு மேட்சஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே போய்ட்டு போனஸ் சேலஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ரெஜிஸ்டர் அந்த மாதிரிலாம் காமிக்குது. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கானுங்க. இது எப்படின்லாம் தெரில ஓப்பன் ஆகுமா. ஆனால் ரெடிம் ரிவார்டு கொடுத்தோன்னா ஈவெண்ட்டுக்குள்ளே தான் வருது. பக்கில் ஓப்பன் ஆயிருக்கா இல்லை என்னெல்லாம் தெரில. இதெல்லாம் ரெடீம் பண்ண முடியல. ஈவெண்ட்டுக்குள்ளெல்லாம் எதுவுமே காமிக்க முடியாது. ஆனால் ரெட் கலர் டாட் காமிக்குது. அதனால் ரெஜிஸ்டர் பண்ணுறது காமிக்குதா இல்லை என்னென்னு தெரில. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுது. ஸோ யாராவது ராயல் பாஸ் போடாமல் இருந்தாங்க அப்படின்னா இது வேணால் போட்டுக்கோங்க, காசு தருவானுங்க. ராயல் பாஸ் வேணால் ரெடீம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், முன்னாடி பப்ஜியில் வந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் கைஸ். இங்கே வந்து போட்டிருக்கானுங்க பாருங்கள் ரேட்டிங்கு. ஃபைனல் ரிவார்ட் எக்ஸ்பிளேஷன் தெரில. ஒரு எனிமிக்கு 15 பாயிண்ட் வச்சு தரானுங்க போல். ஒரு இந்த இதில் வந்து டின்னர் போடணுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டின்னர் போட்டிங்கன்னா 300 பாயிண்ட்டு. அப்புறம் வந்து நீங்கள் எடுக்கிற எனிமீஸ்க்கு வந்து 15 பாயிண்ட். ஒரு எனிமிக்கு 15 பாயிண்ட் வச்சு நீங்கள் 10 பேரை போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரில நானே. சரி, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து ஏதோ பக்கு வந்திருக்கு மேட்ச்சில். மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணோன்னா 73% அதிலே போய் ஸ்டாப் ஆகிக்குது. அது என்னது பக்கா இல்லை என்ன கர்மான்னு தெரில. அது வந்து வாவ் மோடு புதுசாக ஒரு 5 வாவ் மோடு மேப் கொண்டு வந்திருக்கானுங்க, காமிக்கிறேன். இந்த வாவ் மோடு மேப்பில் தான் பக் இருக்குது. இந்த ஜாம்பி மோடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஜாம்பி மோடு, வெஹிக்கிள் காம்பேக்ட்டு, அப்புறம் மற்ற எல்லாமே பழசு தான். இந்த புதுசாக ரெண்டு மேப் கொண்டு வந்திருக்கானுங்களா, இந்த 2 மேப்பில் தான் பக் வந்திருக்கு. கர்மம் ஒழுங்காக செக் பண்ணாமல் அப்படியே இது பண்ணியிருக்கானுங்களாட்டிருக்கு. பேன் பால் இருக்குல்ல, பேன் பால்லேயுமே பக் இருக்குது. இது எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த 75% அப்படியே போய் ஸ்டாப் ஆகிக்குது. அது வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்து அப்படியே கேமை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ரீஜாயின் மேட்ச் காமிக்கும்போது கேன்சல் கொடுத்துருங்க. இவ்வளோதான். இவ்வளோத்தையும் பண்ணாலே போதும். அது வந்து நீங்கள் மேட்ச்குள்ளேயே போக மாட்டீங்க, உங்களுக்கு எந்த விதமான மைனஸும் ஆகாது. வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியில் வந்து சர்வர் கனெக்ஷன் லாஸ்ட் அந்த மாதிரி தான் காமிக்கும் உங்களுக்கு. ஸோ வேஸ்ட் தான். அதனால் கேன்சல் பண்ணிட்டு வேறு மேட்ச் ஆடிக்கோங்க. நான் சொன்னேன்ல, அதோட ப்ரூஃப் இதுதான். இங்கே பாருங்கள், அப்படியே லோடிங்லேயே இருக்கா, மேட்ச் ஸ்டார்ட் ஆகாது. கடைசியில் என்ன காமிக்குதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், ரீஜாயின் மேட்ச்னு காமிக்குதா. கேன்சல் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. இங்கே பாருங்கள், பேக்ரவுண்டு பக்கம் ஆயிடுச்சா. எப்படி அது ஒன்றும் இப்போ பாருங்கள், நெட்டு ஃபுல்லாக கட் ஆன மாதிரியே இருக்கும். எந்த மேட்ச்சுமே ஸ்டார்ட் ஆகாது. சர்வர் டஸ் நாட் ரெஸ்பாண்ட் அந்த மாதிரி வந்துடும். இப்போ காமிக்கல, ப்ரூஃப் இல்லை. இதில் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ப்ரூஃப் காமிக்க முடியலை. பாருங்கள், பின்னாடி பாருங்கள், மொத்தமாக பக் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்தி. ஓகே, பை கைஸ்.